நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். விவரம் தமிழ்நாட்டில் எத்தனையோ பண்டிகைகள் இருந்தாலும் தீபாவளிக்கென தனி சிறப்பு எப்போதுமே உண்டு. புத்தாடைகள் வாங்கி பட்டாசுகள் வெடித்து தன்னுடைய சொந்த குடும்பங்களோடு தீபாவளி பண்டிகையை தமிழ்நாட்டு மக்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த வகையில் தான் சென்னையிலிருந்து தற்பொழுது சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்ல தொடங்கியிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனைத்து பொதுமக்களும் வந்து இங்கிருந்து பேருந்தின் மூலமாக தற்பொழுது தங்களுடைய சொந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியிருக்கின்றார்கள். தற்பொழுது வருகின்ற திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. அடுத்தடுத்து தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியிருக்கின்றார்கள். அதிக பயணிகள் வருகையின் காரணமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுதினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கின்றது. தொடர் விடுமுறையாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் சேர்ந்து வருவதனால சென்னையில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் நேற்று முன்தினம் முதலே சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கிவிட்டனர். இதன் ஒரு பகுதியாகத்தான் சென்னை பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, கரூர், மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், அதே போன்று காரைக்குடி, திருவனந்தபுரம் போன்ற ஊர்களுக்கெல்லாம் இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் கடந்த 3 தினங்களில் மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த 2 தினங்களில் மட்டும் சுமார் 3,59,840 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்திருக்கின்றார்கள். மேலும் 1,39,400 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கின்றார்கள். அனைத்து பயணிகளின் வருகையினால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சற்று பயணிகளுடைய வருகை குவிந்து காணப்படுகின்றன. தற்பொழுது இங்கிருந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள். எப்பொழுதுமே சென்னையில் கல்வி நிலையங்களுக்காக வருபவர்கள், அதே போன்று வேலைக்காக வருபவர்கள் தற்பொழுது இங்கிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளியை கொண்டாட இருக்கின்றார்கள். களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அஜய். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.